மனுஷங்களுக்கெல்லாம் எங்கண்ணா இருக்குது, அதெல்லாம் இல்லைண்ணா. ஒரு சிலர் வேணால் இருப்பாங்க, 100க்கு 1 அந்த மாதிரி. ரஹ்மான் அண்ணா, எல்லாத்துக்கும் காரணம் என் பாசக்கார தங்கச்சி ஜெஸ்வின் உலகம். ஓஹோ, ஜெஸ்வின் அவங்க சேனல் வச்சுருக்காங்களா? அதை சர்ச் பண்ணாலே வந்துடுமா? எப்படி மாடியில் வந்து தூங்குது பாருங்க, செல்ல பிள்ளைங்க மாதிரி. செல்ல பிள்ளைங்க தான், பிள்ளைங்க மாதிரி. என்ன வெள்ளையன் பிரதர் வேறு மெசேஜ் பண்ணால் எனக்கு ஷோ ஆகலை, ஏன்னு தெரியல. எதனால்? ஒரு தம்பி மெசேஜ் பண்ணாங்களாம், அது எனக்கு காட்ட மாட்டேங்குது, எதனாலன்னு தெரியல. என்ன பண்ணுறது? நல்லா சுகமாக காட்டுறது பாருங்க. அப்படி ஒரு சுகமான தூக்கம் சில பிள்ளைக்கு. கொஞ்சம் தாளாட்டிக்கிட்டே இருக்கணும். ஆமாம் நின்று, ஆமாம் தங்கச்சி, பெரிய சேனல், ஆனால் அவங்க என் மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஜெஸ்ஸின் உலகம். ஓகே ஓகே. தமிழில் தான் இருக்குமா? தமிழில் டைப் பண்ணுமா? இதில் கொரட்டை வேறு. ஏண்டா, அந்த பச்சை பிள்ளை தனியாக போய் படுத்துருக்கு பெட்டில், நீ வந்து ஜம்முன் மடியில் வந்து படுத்துருக்க. அது இருந்தனால நீ பக்கத்தில் வரலையோ? ஏண்டா தங்கம்? எப்படி சுகமாக திருப்பி திருப்பி கொடுக்குது பாருங்க, நம்ம தலை சீவுறதுக்கு கொடுக்குற மாதிரி. உன்னே சொல்லடா, நீ நல்ல பிள்ளைடா. எதுங்க வீட்டு செல்ல கொட்டில, நீ செல்ல கொட்டில, அழகு தங்கம்ல. படுத்துக்கோ படுத்துக்கோ. ஆமாம், உனக்கு தலை சீவி பூ வச்சு எல்லாம் வச்சு விடுவேன். ஆமாண்ணா, பாய் பாய்ண்ணா. தேங்க்யூண்ணா வந்ததுக்கு. லைக் பண்ணிட்டீங்களாண்ணா? திரும்பி காட்டுறது பாருங்க அழகா. குளிக்கிறியா நாளைக்கு? போதுமா? போதுன்னே சொல்ல மாட்டான்.